கொடுக்கிறது பெருசு இல்லை. நீ ஒரு 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்தா நீ ஒன்றும் பெரிய டாடா பிர்லா கிடையாது. நீ 50,000 ரூபாய் சபைக்கு கொடுத்துட்டா நீ பெரிய அம்பானி கிடையாது. நீ கொடுக்கிற இருதயம் தான் பெருசா இருக்கணும். உன் காசோட உன் ஹார்ட் பெருசா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லி காட்டுவாங்க செஞ்சுட்டு, சொல்லி காட்டுவாங்க செஞ்சுட்டு, நான் கர்த்தருக்கு அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், இதை செஞ்சேன். யோ, கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சா முதலாவது நீ யாருன்றதை நீ எதுவுமே சொல்ல மாட்டேயா, நீ சொல்லவே மாட்டேன். ஆபேலை அவன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிச்சாரு, நீ கொடுக்கிறது நீ சொல்ல வேண்டாம். ஆபேலை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஆபேல் எப்படிப்பட்டவன், எப்படி கொடுத்தான், அவனுடைய காணிக்கை எப்படி இருந்ததுன்றது ஆபேல் சொல்ல, ஆதாம் சொல்ல, காயின் சொல்லல, கர்த்தர்